ஹாய் நண்பா, இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. நண்பா, உன்னை யாராவது மதிக்காமல் பேசினால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது உன் மனசை உடைக்கும். அது உன் தன்னம்பிக்கையே நசுக்கும். அது உன்னையே சந்தேகப்பட வைக்கும். ஆனா ஒரு உண்மை, யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றால் அது அவர்களின் பிரச்சனை இல்ல. அது நீ உன்னை எப்படி நடத்துகிறாய் என்பதுதான் காரணம். இந்த உலகம் ஒரு விதியை பின்பற்றுகிறது. நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதே மாதிரிதான் உலகமும் உன்னை பார்க்கும். அதனால்தான் இன்று நீ மாற்ற வேண்டியது உலகத்தை இல்லை, உன்னைத்தான். இப்போது உன்னை மதிக்காதவர்களை உள்ளுக்குள் வருத்தப்பட வைக்கும் 7 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பார்க்கலாம். 1. எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்காதே. நீ எப்போதும் எல்லோருக்கும் கிடைத்தால் நீ ஒரு விருப்பமில்லை, நீ ஒரு பழக்கமாகி விடுவாய். ஒரு பழக்கத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். நீ எப்போதும் கால் அட்டன் பண்ணுவியா? யாராவது அழைத்தால் உடனே போவியா? அப்போ அவர்கள் உன்னை தேவையான போது மட்டும் பயன்படுத்துவார்கள். இனிமேல் சில நேரங்களில் அன்அவைலபிளாக இரு. அது ஈகோ இல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். 2. இல்லை என்று சொல்லும் தைரியம். நீ எல்லாவற்றுக்கும் ஆம் என்று சொல்றவன் என்றால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஏன்னா நீ உன் எல்லைகளை காட்டவே இல்லை. இது முடியாது, நான் இதை செய்ய மாட்டேன். இந்த வார்த்தைகள் உன்னை வலிமையானவனாக காட்டும். நினைவில் வை, இல்லை என்று சொல்லும் மனிதனைத்தான் உலகம் கவனிக்கும். 3. உன் நேரத்தை காப்பாற்று. நேரம் என்பது வாழ்க்கை. நீ உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். நீ தினமும் மீனிங்லெஸ் டாக், டைம் பாஸ், யூஸ்லெஸ் பீப்புள் இதில் நேரம் கழித்தால் உன் வேல்யூ 0 ஆகிவிடும். பிஸியாயிரு, growthக்கு ஃபோக்கஸ் பண்ணு, உன் லைஃபை பில்ட் பண்ணு. அப்போ நீயே தேடி வரும். 4. அதிகமாக பேசாதே. அமைதியின் சக்தி. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவனை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அமைதியாக அப்சர்வ் பண்ணும் மனிதன், அவனிடம் ஒரு பவர் இருக்கும். எல்லா விஷயத்திலும் ரியாக்ட் பண்ணாதே. எல்லோருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதே. சில நேரங்களில் அமைதியே உன் பதிலாகட்டும். அந்த அமைதி மற்றவர்களை யோசிக்க வைக்கும். 5. உன் லைஃபை அப்கிரேட் பண்ணு. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுகிறாய், நீ எப்படி பேசுகிறாய், நீ எப்படி நடக்கிறாய், இவை எல்லாம் உன் மதிப்பை நிர்ணயிக்கும். கிளீன் லுக், கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ், கிளியர் பேசும் திறன், இந்த 3ம் இருந்தால் நீ எதுவும் சொல்லாமல் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நினைவில் வை, முதல் இம்ப்ரெஷன் கடைசி இம்ப்ரெஷன் ஆகும். 6. அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாதே. நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அதை எல்லோருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமில்லை. நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ அப்ரூவல் தேடுகிற மாதிரி தெரியும். அது என் முடிவு, நான் அப்படித்தான் செய்ய போகிறேன், இது போதும். இந்த கான்ஃபிடன்ஸ் மற்றவர்களை சைலண்ட் ஆக்கும். 7. உன்னை நீ முதலில் மதிக்க கற்றுக்கொள். இதுதான் மிக முக்கியமான ரகசியம். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். உன் ஹெல்த்தை கவனிச்சுக்கோ, உன் கோல்ஸை சீரியஸா எடுத்துக்கோ, உன்னை சீப்பாக காட்டாதே. நீ உன்னை உயர்த்தினால் உலகம் உன்னை உயர்த்தும். நண்பா, உன்னை மதிக்காதவர்களை பழிவாங்க வேண்டாம், அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் வேண்டாம். நீ உன்னை பில்ட் பண்ணு, நீ உன் வேல்யூவை உயர்த்து. ஒரு நாள் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அவர்களின் மனசுக்குள் ஒரு வருத்தம் இருக்கும், நாம் அவனை மதிக்கலையேன்னு. அதுதான் உண்மையான வெற்றி. இந்த 7 ரகசியங்களை ஃபாலோ பண்ணு. உன்னை இக்னோர் பண்ணினவர்கள் ஒரு நாள் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உண்மை கண்ணாடி மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் உணர்ச்சி கிளப்பும் வீடியோஸ்க்காக நம்மளோட இருங்க.